7 work ethics. நம்முடைய கோட்பாடுகள், ஒழுக்கங்கள். The 7 ethics that we have to follow in a workplace. முதலாவது என்னது? First, கர்த்தரே நம்முடைய வேலையை நிர்ணயிக்கிறார் என்று அறிந்து நாம் நம்முடைய வேலையை குறித்து குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். we have to be complaint free, realizing that it is God who decides our workplace and work. இரண்டாவது, Second, நாம் எந்த இடத்திற்கு வேலையிலே தேவனால் அமர்த்தப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எளிமையான வேலையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. so no matter wherever you're working, but we should never forget the companionship of God in our workplace. இன்னைக்கு விசுவாசிங்க, தேவன் நம்முடைய ஆபீஸ்ல நம்மோடு வருகிறார். Today believe that the Lord is coming with you in your workplace. நம்மோடு கூட இருக்கிறார். He is with you. நம்முடைய போராட்டங்களை நம்மள தனியா விடுறது இல்ல. He is not letting us alone in our struggles. நீங்க செய்யற ஊழியத்துல கூட இருக்கிறார். The Lord is with you in your ministry. வலக்கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says he is holding on your right hand. He says that do not be afraid, but I am with you. மூன்றாவது நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? The third ethic that we learned, எந்த வேலையை கொடுத்தாலும் எல்லா வேலையும் செய்வதற்கு ஆயத்தமா இருங்க. தெரிந்தெடுத்து செய்யறத ஒரு வழக்கமா வைத்திருக்காதீங்க. the third one is don't be choosy in your work. நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். The Lord is faithful to bless whatever work you do. நீங்க அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தானே போட்டிருக்கு. It is written all that he does shall prosper. இதை செய்தாதான் நான் வெற்றி பெறுவேன் நினைக்காதீங்க. எதை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் வெற்றியை தருவார். ஆகவே நான் தெரிந்தெடுத்து நான் வேலை செய்ய மாட்டேன். So only if the Lord is with you in all that you do, the Lord will really give you success. Therefore don't be choosy in your work. நான்காவது, Fourth, நாம் கற்றுக்கொண்ட பாடம் கெயின் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யுவர் மாஸ்டர்ஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த எஜமான்களுடைய நம்பிக்கையை நாம பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். fourth, gain confidence of your masters. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும். Each and every day our trust should increase. ஐந்தாவது, Fifth, நம்முடைய வாழ்க்கை வேலை ஸ்தலத்திலே நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும். we should become a channel of blessing in our workplace to many. நான் சம்பாதித்தேன், நான் வாழுகிறேன் என்ற நிலையிலே மாத்திரம் இல்லாமல் என் மூலமாக என் எஜமான ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படணும். So we should not stop with the state where I earn, I live well, but we should also have a desire that our master should also be blessed through me. ஆறாவது கவனித்தோம், The sixth ethic, வேலை ஸ்தலத்தில் துன்மார்க்கம், கபடு, மோசம் இல்லாத ஒரு வேலை ஸ்தலம் இல்லை. ஆனால் அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதத்தில் நாம் இருக்கிறோம். so any work can have corruption inside, but it is our responsibility to keep away from corruption. Do not involve in corruption. ஏழாவது கடைசியாக நாம் கவனித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மையாக 100% உண்மையாக இருந்தாலும் அநேக வழியில் பொய் பழிகள், வீண் பழிகள் நம்மேல் சுமத்தப்படும். Even in your workplace, no matter how much you are faithful, there will be false accusations against you. செய்யாததை செய்ததாக, செய்ததை செய்யாததாக நமக்கு விரோதமாக சாட்சியங்களோடு சில வேளையில கொண்டு வருவாங்க. Sometimes they will also bring evidences saying that what you have done has not done and what you have not done has done by you.